வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நான் அப்படி தான் நினச்சேங்க. அசைவம் சாப்பிடக்கூடாது, காப்பு கட்டி விரதம் இருந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ வரையிலுமே நான் அப்படி தான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். ஆனால் அங்கே மலையனூர் எல்லைக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த அம்மாவுக்கு பிடிச்ச விஷயமே அசைவம் தான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. கோயில் ஆட்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து எந்த கணக்கும் கிடையாது, அவங்க வந்து அசைவ பிரியை, அதனால் அவங்களுக்கு அசைவம் தான் அவங்க ஏர்வை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பொங்கல் வச்சு படைச்சிங்கன்னா நீங்கள் தான் கோயிலில் சாமிக்கிட்ட கொண்டு போய் வைக்கணும். இதுவே அசைவம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஆடு கோழி பலியிட்டு என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து அன்னதானம் மாதிரி கறி குழம்பு சாதம் அப்படி போடுறாங்க. அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த அம்மாவே அங்கே வருவாங்க, மக்களோட மக்களாக வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிடிச்ச விஷயம் அசைவமா. நீ அசைவ படையில் போட்டுட்டு என்ன வேணாலும் கேளுமா அந்த அம்மாட்ட, அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து அம்மா வேஷம் போட்டு, மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வேஷம் போட்டு மருள் வந்து பம்பை உடுக்கையோடு வச்சு அடித்து அந்த அம்மாவை வர வச்சு மருள் வந்து ஆடும்போது அவங்களுக்கு போடுறதே வந்து ஆடு கோழி மீன் அப்படின்ற மாதிரி முட்டை அப்படின்னு ஒரு பெரிய கும்ப சாதம் மாதிரி ஒரு படையல் போட்டுடுறாங்க. அந்த சாதத்தை வந்து அந்த மருள் வந்து ஆடுற அந்த அம்மா வந்து வேஷம் போட்டவங்க வந்து கலைச்சி சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு அந்த சாதத்தை, மீதி சாதத்தை இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்களுக்கும் தராங்க. அது தரும்போது அவங்களுக்கு அந்த எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம அங்கே இருக்க கோயில் நிர்வாகத்து ஆளுங்களும் சொல்கிறது அப்படி தான். மற்ற இடங்கள்லையும் அந்த அம்மா பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த அம்மாவுக்கு காப்பு கட்டி விரதம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அசைவம் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி அது ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா அம்மாவுக்கு நம்ம விரதம் இருக்கும்போது எதுக்கு அப்படி எப்படி நம்ம அசைவம் சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் மலையனூர் எல்லையை போய் தொட்டுட்டிங்கன்னா நீங்கள் தானாகவே அசைவம் சாப்பிட்ருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே சூழ்நிலை. அந்த அம்மா வேஷம் போட்டு வரவங்க கூட அங்கே பாருங்களேன், வாயில் வந்து வாழை கருவாடு கவ்விட்டு வருவாங்க, மனித மண்டை ஓடு கவ்விட்டு வருவாங்க, கை எலும்பு கவ்விட்டு வருவாங்க. அந்த அம்மா வந்து ஒரு ஆனந்த சந்தோஷத்தில் நம்மளுக்கு அருள் புரியணும்னு நினச்சோம்னா அசைவத்தை மட்டும் அவங்களுக்கு படையலாக போட்டோம்னா அந்த அம்மா அப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்களாம். அதனால் நாங்கள் கேள்விப்பட்டதுலேருந்து நாங்களுமே என்ன பண்ணுறது, வேஷம் கலைச்சதும் கலைக்காததுமா கொஞ்சம் முகம் கொஞ்சம் ரெட் கலர் அங்கங்கே இருக்கும்போது கூட அந்த அம்மாவுக்கு பிடிச்ச அசைவ பொருட்களை கடைகளில் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு வருவோம் சுத்தபத்தமாக. ஆனால் நல்ல சுத்தமான உணவாக வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த அம்மாக்காக வருவோம் நாங்கள். அதில் வந்து ஒரு தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா எல்லைக்குள்ளே அசைவம் சாப்பிட்டா தான் அந்த அம்மாவுக்கு ஏர்வை ஆகும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியல.